ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு கப்பு முருங்கைக்கீரையை வந்து வெறும் தவால எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சுருங்க வதங்கணும். நல்லா சுருங்க வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற வாட்ரு அந்த இதெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகணும். அந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் ஏன்னா நம்ம வேறு எதுவுமே போடாதனால சாப்பாடு ட்ரையாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கோங்க. 3 வரமிளகா போட்டுக்கிட்டேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம இது மட்டும் தான் போடுறோமா, அதனால் 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து சின்னதான பெரிய வெங்காயம் தான். அது வந்து 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதையும் இதில் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு முடித்ததுக்கப்புறம் சாதத்தை போட்டு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுச்சு. முருங்கைக்கீரை சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.